ஹலோ மக்களே, நம்ம கோயம்புத்தூர்ல ஹாப்பி ஸ்ட்ரீட்னு ஆர்எஸ்புரத்தில் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்கெண்டு நடத்துகிறாங்க. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ என்ட்ரி தாங்க. மார்னிங் 6 AM மார்னிங்கே 9 AM முடிஞ்சிடும். கிட்ஸுக்கான நிறைய கேம் ஆக்டிவிட்டீஸ், 90s கிட்ஸ்லாம் விளையாண்ட கேம்ஸ் எல்லாம் இந்த ஜென்ரேஷன் ஜென்சி கிட்ஸுக்கு தெரியப்படுத்துகிற மாதிரி பல கேம்ஸுக்கு இங்கே வச்சுருக்காங்க. வீக்கெண்ட் சண்டேல பார்த்தீங்கன்னா இது ஆர்எஸ்புரம் டிபி ரோட்டில் நடக்குதுங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டே பார்த்தீங்கன்னா யோகாங்க. ஒருத்தங்க ஸ்டேஜில் இருந்து சொல்லி தருவாங்க. யோகா மேட் இருந்தால் நம்மளும் போய் யோகா பண்ணலாங்க. Sayyid Casa Grand presents the Dance of India Happy Streets. அடுத்தது டான்ஸ் ஷோலாம் ஆரம்பிச்சதுங்க. Session of Zumba. So Zumba பண்ணனும் அப்படினா நீங்க எல்லாம் முதல்ல இங்க வரணும். A very good morning everyone. Okay, how many of you have attended last week's Happy Street? அந்த வீடியோலாம் பார்த்து காண்டாய் தான் இந்த வாரம் வந்திருக்காங்க. இவங்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் கமர்ஸ். Oh, nice. So yes, are you all ready? சண்டே மார்னிங் சரியான வைப்புங்க. எல்லாரும் வந்திருந்தாங்க, நிறைய பீப்புள் வந்திருந்தாங்க, எல்லாம் ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. இங்கே அவங்க ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ண இங்கே ஆடியன்ஸாக கீழிருந்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. செம வைப்பு பண்ணிட்டு இருந்தாங்க. ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸை தாண்டி வேறு என்னென்ன ஈவெண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஸ்ட்ரீட்ஸில் நடந்து பார்த்தாங்க. ஸ்ட்ரீட்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க இன்ஸ்டா ஐடியெல்லாம் ஒரு ஃபன்னுக்காக எல்லாருமே எழுதி வச்சுட்டு போனாங்க. 90s கிட்ஸுக்கான காலகட்டத்தை நினைவுபடுத்துகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கேம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே டயர் இருக்குங்க. டயரை வச்சு தடியில் ஓடிட்டு போன அந்த காலகட்டத்தெல்லாம் நினைவுபடுத்துச்சுங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லெமனு ஸ்பூன் எல்லாம் வச்சுருக்காங்க. கிட்ஸுக்கான இதுங்க. பெரியவங்களும் எடுத்து ஜாலிக்காக ஃபன்னுக்காக எடுத்து ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாத்துக்கும் மத்தியில் நம்ம அப்படியே நடந்துக்கிட்டு அந்த கேம்ஸ் ஆடுற மாதிரி தாங்க இருக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஆர்கெஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸில் வைக்கிற கேமுங்க. சாக்கு பொட்டி அப்படின்னு சொல்லி சாக்குக்குள்ளே இருந்து தவி போகிற கேமுங்க. அடுத்தது கோழி குண்டு கேமுங்க. அதையும் வச்சுருந்தாங்க. அதுவும் எடுத்து விளையாடிட்டு இருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் வச்சுருந்தாங்க. ஃபேஸில் பெயிண்ட் பண்ணிக்கிற மாதிரியும் கையில் பெயிண்ட் பண்ணிக்கிற மாதிரியும் ஒரு ஃபன்னுக்காக என்ஜாய்மெண்ட்டுக்காக எல்லா இடத்துலையும் வச்சுருந்தாங்க. எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன பெயிண்டிங்கோ அதை பெயிண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே கிட்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பலூன்ஸ் ஏர் ஃபில் பண்ணி பலூன்ஸ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சேஃப்டி ப்ரிகாஷனுக்கான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு சிபிஆர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அதை போய் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் வச்சுருந்தாங்க. அந்த கிட்ஸுக்கெல்லாம் அங்கே டைஸை உருட்டி அப்படியே அவங்க மூவ் ஆகி அப்படி ஆடுற மாதிரி ஒரு கேமுங்க. கிட்ஸுக்கு எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதையெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நாங்கள் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்துட்டோங்க. தமிழர் பாரம்பரியமான வள்ளி கும்மி பாட்டும் டான்ஸும் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. நம்ம மறந்து போன இந்த கலையை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க பெரியவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஈவெண்ட்லையும் கொண்டு போய் இப்போ ரீசெண்ட் டைமில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அவங்க பர்ஃபார்மன்ஸும் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க.
எனர்ஜி பாத்தீங்களா? இதே எனர்ஜி நான் ஒவ்வொரு வாய்ஸ் பேசும்போது இருக்கணும். சரிங்களா? கைத்தட்டி உற்சாகப்படுத்துவீங்களா? ஓகே. கேட்கறதுக்கு முன்னாடி கார்த்திக் ஆரம்பிச்சலாமா? ஃபர்ஸ்ட் எந்த ஆக்டர் இங்க நம்ம யாரு? தளபதியா? தளபதி தலை முடிச்சிட்டீங்கன்னா அண்ணன் யாரு? தளபதியா இல்ல கடவுளே அஜித் தேவா? ஃபர்ஸ்ட் யாரு கூப்பிடலாம் சொல்லுங்க. சரி ஓகே, தளபதி கூப்பிடலாம். சரிங்களா? ஒரே நிமிஷம். ஆக தமிழக மக்கள் அனைவரையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்வது எங்கள் வேலை. சும்மா ஒரு பண்ணுக்காக பண்ண அண்ணன் விஜய் நான் கூப்பிடலாம். சரிங்களா? எந்த தளபதி நீங்க சொன்னீங்க? புரிஞ்சிருக்க என் நெஞ்சில் குடியிருக்கும் என அன்பான ரசிகர்களுக்கு இங்கே வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். வந்திருக்கிற இடம் RS புறம் சும்மா களை கட்டுது நண்பா, இல்லைங்களா? இதே மாதிரி நீங்க எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா டான்ஸ் பண்ணிக்கிட்டு ஓகேங்களா? யார் அடிச்சா பொறி கிளங்கி பூமி எடுத்தது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ், நான் தான் தமிழ். ஓகேங்களா? நல்லா இருப்போம் நல்லா இருப்போம். நண்பா நண்பிகள் சத்தம் பத்தலையே. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நெக்ஸ்ட் தலை. கடவுளே 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 கண்ணாம்பூச்சி ரே கண்டுபிடியாரு. உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எனக்கு இவ்வளவு வெல்கம் பண்றீங்க இல்லையா, அந்த மனசுதான் கடவுள் நான் சொல்லுவேன். அது என்னைக்குமே நம்மளை பத்தி நம்ம அதிகமா பேசக்கூடாது, நம்மளை பத்தி மத்தவங்க தான் அதிகமா பேசணும். தெரிவிக்க விடலாமா? தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். நெக்ஸ்ட் குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா டக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சுங்க, அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. குழந்தைங்கலாம் ஆடுறது பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுங்க. டீம் பெலடி ஜிம் அக்கா டெய்லர் அக்காமா, இது பெலடி அக்கா. ஸோ நம்மளுக்காக தான் இன்னைக்கு சொல்லித்தரக்காக வந்திருக்காங்க. ப்ளீஸ் கோ பேக். ஆங்கர் பண்ண வந்த அண்ணனும் சேர்ந்து கூட சரியான வைப்புங்க. எல்லா இடத்துலையும் வந்து உள்ள வந்து ஸ்கோர் பண்ணாருங்க. சூப்பராக இருந்துச்சு. அவர் ஜாலி பண்ணிட்டே இருந்தாருங்க. மாஸ் காட்டினாங்க. சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருந்துச்சுங்க. அங்கிருந்த பசங்களும் சரியான வைப் பண்ணிட்டாங்க. உங்களுக்காக உங்க கூட சேர்ந்து வைப் பண்றதுக்கு இங்க வந்திருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எல்லாம் வந்து பாட்டு பாடினாங்க. சிங்கிங் நடந்துச்சுங்க.
கடைசியாக தாங்க வந்தார் நம்ம டிஜே அண்ணன். சொல்லிட்டே தாங்க ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணார். எண்டிங்கில் தட்டி எறிஞ்சிட்டாருங்க. சரக்கு பலமான சரக்குங்க. மனசுடைஞ்சு போகாத என் சுகமே என் முகமே எங்கேயோ எப்படி மைல்ல போலாமா சம்பவம் ஆரம்பிக்கலாமா? இல்ல யோயோ எப்பவுமே கொஞ்சம் மைல்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவாரு. எண்டிங் தான் சம்பவமா இருக்கும். இதுதான் ஒரு பண்ண சம்பவம். ஆமா, எண்டிங்ல தான் ஒரு பவர் பிளே இருக்கு. யோயோவோட பவர் பிளேன்னு ஒரு தனியா ஒரு ஹேவ் சம் பிளேலிஸ்ட். நீங்க உட்காருங்க. ஆல்ரைட், மேக் சம் நாய்ஸ் கோயம்புத்தூர். இது நெக்ஸ்ட் வீக்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எண்டிங்ல சொன்னாருங்க. 6 to 9 AM இருக்குங்க. போறவங்க கண்டிப்பா மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ மக்களே.